மதியத்துலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த குட்டி பையன் தூங்குவான்னு பார்த்தா இங்கே பாருங்கள் எட்டி பார்த்துட்ருக்கு. ஆல்ரெடி மார்னிங் ஒரு vlog நான் எடுத்துகிட்டு அது போஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும். இந்த தம்பி தூங்க மாட்டான், அதனால் அப்படியே விட்டுட்டு நான் போய் சமைக்க போகிறேன். அவங்க அப்பா வந்துட்டு கடைக்கு போயிருக்காரு, அதுக்குள்ளே வந்து நம்ம சமைச்சிடலாம். மதியம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, அந்த காளான் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே இருக்கிறதுனால காளான் பிரியாணி செய்ய போகிறேன். எடுத்து இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் இப்போ இந்த காளான் வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் லஞ்சுக்கு. அரிசி வந்து நான் அப்பாவே கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கிச்சன் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போது மார்னிங் சமைச்சிட்டு இப்போ கொண்டு வந்தது இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வந்துட்டேன். இதுவும் இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன். சமைச்ச மார்னிங் வந்து செஞ்சது இது மட்டும் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை அப்படியே போட்டாச்சு. பாத்திரம்லாம் வந்துட்டு மார்னிங்கே கழுவி வச்சுருவேன். அப்புறம் என்கிட்ட இப்படி தான் நான் வந்து நேற்றெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னார்ல, அது வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிளாக நான் வந்து இன்னும் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வாங்கி தான் ஒரே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதாவது அப்படி அப்படியே வச்சுருக்கேன். நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளே இந்த மீயா குட்டி மீயான்னு கத்திடுச்சு, அதனால் தூக்கிட்டு வந்து கையில் வச்சுருக்கேன். பாருங்க, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு கையில் கட் பண்ணுறதுனால போனையாக போகுது, இருந்தாலும் பரவாயில்ல. ஏதோ ஒன்று காளான் சாப்பிட்டா மட்டும் போதும் நமக்கு. கட் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.
தாளித்த காளான் பிரியாணி, குலோப் ஜாமுன். இது ஃபுல்லா எனக்கு தான். லன்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜா சீட்ஸ் வச்சு ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். இது எப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த சீட்ஸ் எடுத்தோம்னா 6 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ வந்து அது நல்லா உப்பி வந்துடும், பவுல் மாதிரி அப்படியே உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, மெயினாக இது வந்து ஹீட்டை குறைக்கும். இது வந்து ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹேருக்கு யூஸ் பண்ணுறாங்க, பாடிக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஸ்கின்னுக்கு நான் போட்டிருக்கேன். எனக்கு என்ன யூஸ் ஆச்சு அப்படின்னா, அங்கங்கே இருந்து குட்டி குட்டி புள்ளிகள்லாம் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன வெயில் கொப்பளை மாதிரி இருக்கும்ல, பரு உண்டாகிறதுக்கான வடு, அது எல்லாமே இல்லாமல் அப்படியே அமுங்கிடும். அதாவது ஹீட்னால அந்த பரு வருது. இந்த மாஸ்க்கை போடுறதுனால பரு வந்து அப்படியே வந்து அமுங்கிடுது, மேலே வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மற்றபடி இது வந்து பிரைட்டாக ஆகிறதோ இல்லை ஸ்கின்னை வந்து வெள்ளையாக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை. லைட்டாக வந்து க்ளோவாக தெரியுது. அப்புறம் லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் பண்ண மாதிரி நல்லாயிருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு சைனிங்காக, ஃபேஸை தொடுறதுக்கே வந்து நல்ல ஜெல்னஸ்ஸாக இருக்குது. ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லஞ்சு சமைச்சதவே வந்து நாங்கள் இப்போ வந்து நைட்டு சாப்பிட்டுக்க போகிறோம். இப்போ மணி 7 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேக்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரொம்ப டைம் அப்படியே வேஸ்ட்டாக பண்ணிவிட்டு தம்பி வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கான். இப்போ நான் குளிச்சு சும்மா அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கேன். இப்போ எனக்கு அந்த பேக் போட்டது எப்படி இருக்குன்னா, நார்மலாக நம்ம ஒரு ஹோம் ரெமடி ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல, நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது ஃபேஸு. எனக்கு இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்னதாக ஒரு மாதிரி பரு இருந்துச்சு, குட்டி குட்டியாக. அது எல்லாமே காணோம். இப்போது இருந்துச்சு, இந்த 2-3 நாளாக இருந்துச்சு. நான் நினச்சேன் தண்ணி சேரல அங்கேருந்து இங்கே வந்திருக்கு அப்படின்னு நினச்சேன். அது அப்படியே போயிடுச்சு. ஒருவேளை ஹீட்டுக்கு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் இங்கே இருந்தாலும் இங்கே மழை தான் இருந்தாலும் ஏன் அப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ இல்லாது, இந்த ஒரே ஒன்று மட்டும் இருக்குது. மற்ற இந்த சுற்றி இருந்தது எல்லாமே போயிடுச்சு. அடுத்து வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன காட்ட போகிறேன்னா, மெயினாக இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, எல்லா வீடியோலையும் கேட்டுட்ருக்காங்க. குழந்தைக்கு வந்து தலை நிற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தம்பிக்கு வந்து தலை நின்றுச்சு ஓரளவுக்கு. லைட்டாக தான் அங்கே கிடுகிடுன்னு ஆடும், ஆனால் நல்லாவே ஒரு சில டயத்தில் தான் ஆடும், நல்லா நின்றுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்டோட தலைன்னா, அதாவது இந்த வெள்ளாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆட்டோட தலையை சமைச்சு சாப்பிடுவாங்க. நான் ஒரு விளாக்ல கூட காட்டியிருப்பேன். என்னுடைய நாத்தனார் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் சாப்பிட்ருப்போம். அது வந்து தலை நிற்கிறதுக்காக தான் சாப்பிடுவாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி உங்களுக்கு நிற்கலாம். இது இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன். தம்பிக்கு தலை நின்றுச்சு. அப்போ வந்து தலை நிற்காம தான் இருந்துச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் தலை நல்லாவே நின்றுருக்கு. இப்போது லைட்டாக ஆடும், அப்பப்போ ஆடும். அது வந்து 5 மாதம் முடியும் போது அது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஆயிக்கும். ஒருவேளை தலை நிற்கலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 5 மாதத்துக்கு மேலே நிற்கலைன்னா தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணுமாங்க. ஆனால் நாங்கள் ஊருக்கு இங்கே வந்துடுவோம் அப்படின்றதுக்காக நான் அங்கே இருக்கும்போதே எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் நான் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து என்னோட ஹஸ்பண்டோட டிராயிங்கை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய டிராயிங் இருக்குது. நான் ஒவ்வொன்றா வந்து எடுத்து காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ எல்லாமே எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராயிங்னு. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு பேப்பர். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பென்சில் டிராயிங்னா சூப்பராக வரைவார். ஃபஸ்ட்டு வந்து பென்சில் டிராயிங்கில், அதாவது போர்ட்ரைட்டு ஒரு ஃபோட்டோ உருவத்தை வந்து வரைஞ்சார். இதுக்கு முன்னாடி வந்து சும்மா அந்த குயில், மயில், இந்த மாதிரி பறவை இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு என்னதான் வரைஞ்சாரு. அது வந்து என்னோட சேனலோட டிபியில் கூட அதுதான் இருக்கும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சாரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சி கொடுத்தது இந்த உருவம். இதை பாருங்க என்ன மாதிரியா இருக்குன்னு. நான் சின்ன வயசுல இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது வரைஞ்சி கொடுத்தது. அதை நான் இன்னும் வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்னோட அசைன்மெண்ட்காக வரைஞ்சி கொடுத்தாரு.
அப்புறம் எங்கள் காலேஜில் வந்து நிறைய டிராயிங் காம்படிஷன் நடக்கும். அப்போல்லாம் வந்து வீட்டிலேருந்து தான் வரைஞ்சிட்டு போகணும், அங்கே போய் வரையணும்னு இல்லை, யார் வேணாலும் வரைஞ்சி கொடுத்துக்கலாம், நம்ம பேரை கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து நிறைய இது ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவர் வரைஞ்சது, காலேஜில் காம்படிஷனுக்காக வரைஞ்சி கொடுத்தது. இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு மிரர் எஃபெக்டில் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் ஃப்ரண்ட் கேமரா வச்சு பேசிகிட்டு இருக்கனால மிரர் எஃபெக்டில் தெரியும். இது ஒரு அம்மா பையன். இது வந்து மயில், ஒரு இயற்கை காட்சி. அடுத்து இது ஒரு அவதார். நிறைய அதாவது 1 2 3 4 ஒரு 4 உடம்பு ஒரே ஒரு தலை, அந்த மாதிரி ஒரு இது. அடுத்து வந்து கலரில், அதாவது கலரில் டிராயிங் பண்ணது, சும்மா டிராயிங் பண்ணி பார்த்தது. இது ஃபஸ்ட்டு வந்து கலர்லாம் வாங்கிட்டு, ஆயில் கலர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு, இந்த ஷீட்லாம் வாங்கிட்டு டிராயிங் பண்ணி பார்த்தாரு. இது வந்து எங்கள் கேம்புக்குள்ளே இருக்க ஒரு கோவில், புவனேஸ்வரி அம்மன் கோவில். அந்த கோவிலை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாரு, அதை தான் வந்துட்டு இப்படி வரைஞ்சி வச்சுருக்காரு. இது வந்து 2 டைம் வரைஞ்சது. ஃபஸ்ட்டு டைம் வரைஞ்சது வந்து பெருசாக இருக்கும், இது வந்து குட்டியாக வரைஞ்சிருக்காரு. அப்படியே அக்யூரேட்டாக இருக்க மாதிரியே இருக்குது. இது வாட்டர் கலர் பெயிண்டிங். இது வந்துட்டு மலையில் வந்து 2 பேர் நடந்து போகிறாங்க, 2 பேரில் நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அதில் வந்துட்டு அங்கங்கே வந்து தண்ணியெல்லாம் இருக்குது, அதுதான் இது. இது வந்து இந்த கோவில் மதுரையில் இருக்குது, ஆனால் என்ன கோவில்னு எனக்கு தெரியல. அவரோட ஃபோனில் பார்த்து தான் வரைஞ்சிட்டு இருந்தார். கள்ளழகர் கோவிலாம, அந்த கோவில் தான் வந்துட்டு இது. அதை வந்து இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிற இதை மட்டும் வரைஞ்சிருக்காரு. இது நார்மலாக ஒரு இயற்கை காட்சி, அவராக வந்துட்டு ஏதோ பார்த்து வரைஞ்சிருக்காரு. இது வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்க சாலை. நாங்கள் மாடு கட்டி வச்சுருந்தோம், அப்போ வந்து இந்த சாணையெல்லாம் போட்டு வச்சுருக்குங்கன்னு அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாரு. அப்படியே சாணம் போட்டிருக்கிறது அதெல்லாம் எல்லாமே அப்படியே வரைஞ்சிருக்காரு. நான் எங்கள் காட்டில் போயிட்டு அந்த இப்போ வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அந்த சாலை வந்து அப்போ கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அப்போ எடுத்த ஃபோட்டோ. இதுவும் அதே புவனேஸ்வரி அம்மன் கோவில் தான், பெருசாக ஒன்று வரைஞ்சாருன்னு சொன்னான்ல அது. இது சும்மா ஒரு இயற்கை காட்சி. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தப்போ வரையணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வரைஞ்ச ஒன்று இதுதான். ஃபஸ்ட்டு அவர் ஆயில் கலரில் வரைஞ்சது. இது எல்லாமே நாங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். ஃப்ரேம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து மாட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் அப்படி பத்திரமா வச்சுருக்கோம். இதுவும் அதே மாதிரி ஒரு இயற்கை காட்சி. இதுவும் வந்து ஆயில் பெயிண்டிங் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வந்து பென்சில் டிராயிங் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே வந்து டிராயிங் பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா டிராயிங் பண்ணி அப்படியே கொடுத்துருவாரு. வீட்டில் நாங்கள் வச்சுக்கிறது இல்லை, அவங்க ஃபோட்டோ கொடுத்து வரைஞ்சி வாங்கிக்குவாங்க. நிறைய பேருக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோலாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் அட்டாச். அடுத்து வந்து மெயினாக ஒரு ஃபோட்டோ மறந்துட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து டிராயிங் பண்ணி வச்சுருக்காரு, அதை தான் வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டணும். அடுத்து வந்து வாட்டர் கலரில் வந்து என்னோட பாட்டியை ஃபேஸ் அப்படியே வரைஞ்சி ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருந்தாரு. போன விளாக்லேயே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது வந்து அங்கே வீட்டில் இருக்குது. என்னோட அம்மா வந்து பென்சில் டிராயிங் பண்ணியிருக்காரு. அது வந்து அப்படியே அக்யூரேட்டாக என்னோட அம்மா வந்து சின்ன வயசில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை தான் வந்து பென்சில் டிராயிங் பண்ணார். அதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இது வந்து என்னோட அம்மா சின்ன வயசாக இருக்கும்போது ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வரைஞ்சோம். இன்னுமே எங்கள் அம்மாட்ட வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும். நாங்கள் இனி ஊருக்கு போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிடுவோம். இது ஒன்று. இது வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை வரைஞ்சிருந்தாங்க, அதுவும் பென்சில் டிராயிங் தான்.
இது வந்து பென்சில் டிராயிங் தான். இது வந்து ஒரு புக்கு. இந்த புக்கில் வந்து நிறைய வரைஞ்சி வச்சுருக்காரு. ஆனால் வந்துட்டு யாராவது வரைஞ்சி கொடுக்க சொன்னாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷீட்டில் வரைஞ்சி அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அதெல்லாம் வந்து வச்சுக்கிறது இல்லை நாங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.